அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் விஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம சிங்கப்பூர் போக தான் கிளம்பிகிட்ருக்குறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 12:30க்கு மேலேயே ஆகிடுச்சு. இப்போ தான் சாரீலாம் ப்ரீப்ளீட் பண்ணி முடித்தேன். இந்த சாரீ நான் ஏற்கனவே பால் காய்ச்சறதுக்கு கட்டியிருந்தேன்ல, அந்த சாரீ தான். நாங்கள் சிங்கப்பூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு தான் போகிறோம். அதுக்காக தான் சாரீலாம் ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே இதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரியான ஹிஜாபும் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஹிஜாப் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த சாரீ கூட மேட்ச் ஆகுது. இந்த சாரீ காப்பர் சாரீ தான், அதனால் அது காப்பர் கலருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரியே ஹிஜாப் எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபாரமாவோட ட்ரெஸ் தான். அவங்க இந்த ட்ரெஸ் தான் போட போகிறாங்க. இது ஒரு லாங் ட்ரெஸ். இதுக்கு மேட்சிங்காக கோல்ட் கலரில் ஹிஜாப் எடுத்து வச்சுருக்கிறாங்க. கீழே ஃபுல்லாகவே கோல்ட் கலரில் டிசைன் இருக்குது அப்படிங்கிறதுனால கோல்ட் கலர் ஹிஜாப் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரெஸ் நல்லாவே கிராண்டாக சூப்பராக இருக்கும். சாரீ பார்த்திங்கன்னா ப்ரீப்ளீட் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால இதில் ப்ரீப்ளீட் பண்ணுறதுலாம் காமிக்கல. இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த ஒரு ஷர்ட் மட்டும் தசீனோடது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ஷர்ட் தான். அவங்க என்னன்னா ஏதாவது ஒரு ஷர்ட் நான் போட்டுக்கிறேன், இந்த 4த்தையுமே நீ எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு பிளாக் ஷர்ட் எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் முஸ்தஃபா இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்காக கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே சேர்த்து எடுத்து வச்சாச்சு. ஒரு நைட் அங்கே நம்ம ஸ்டே பண்ண தான் போகிறோம். ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ணலான்னு இருக்கிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. இப்போ தான் நான் எல்லாம் பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சு முடிக்கிறதுக்குள்ளே டைம் பார்த்திங்கன்னா 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இதுக்கு மேலே 1 hour தூங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஒரு 2 மணி நேரம் போல் நல்லாவே தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆக போகுது. நம்ம இப்போவே கிளம்புனா தான் ஜொஹூர் சிங்கப்பூர் பார்டர் நமக்கு கொஞ்சம் ஜாமாக இருக்கும். அந்த ஜாமை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா காரில் எல்லா திங்ஸும் எடுத்து வைக்கணும். நான் போட்டு போகிற அபாயம் எடுத்துகிட்டு இங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போக சூட்கேஸ் எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வச்சுட்டேன். வெளியில் பார்த்திங்கன்னா செம்மையாக பனி பெஞ்சிட்ருக்கு. காரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பனி பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வீட்லேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ஜாம் அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்ற நார்மல் டேலாம் போனோன்னா நம்ம ஜொஹூர்லேருந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு ரொம்ப ஜாமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா வேலைக்கு போகிறவங்க எல்லாம் அந்த டைமில் போவாங்க அப்படிங்கிறதுனால மார்னிங் எப்படியும் ஒரு 6:30 மணிலேருந்தே ஜாமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்லேருந்து கிளம்புறதுக்கே பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கிட்டவே ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் ட்ரைவ் பண்ணி போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தூக்கமாக வர மாதிரி இருக்கும். ஆனால் நான் எப்போதுமே யார் ட்ரைவ் பண்ணாலும் சரி தூங்க மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். ஹஸ்பண்ட் இன்றைக்கி நானே ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30 கிட்ட ஆக போகுது. நம்ம ஒரு 2 மணி நேரம் போல் ட்ரைவ் பண்ணி வந்தாச்சு. இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துலேயே ஜொஹூர் போய் சேர்ந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுபஹ் தொழுறதுக்காக எங்கேயாவது ஒரு ஆர்என்ஆரில் தான் ஸ்டாப் பண்ணும். இங்கே இருக்கிற ஹைவேல எல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்என்ஆர் ஒரு 1 மணி நேரம் ட்ராவலிங் கிட்ட ஒரு ஆர்என்ஆர் இருக்கும் எப்படியுமே கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்என்ஆரில் போயிட்டு தான் இப்போ நாங்கள் ஸ்டாப் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கேயே தொழுதுட்டு போயிடலாம் அப்படின்னு. இந்த ஆர்என்ஆரில் மேலே பார்த்திங்கன்னா ப்ரேயர் ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் டாய்லெட்ஸ் இது எல்லாமே நிறையாவே இருக்கும். அதுவும் 1-2 டாய்லெட்லாம் நிறையா டாய்லெட்ஸ் இருக்கும். நமக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி கேஸ் ஸ்டேஷன் எல்லாமே கூட இங்கேயே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஹைவேல ட்ராவல் பண்ணுறப்ப 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது ஆர்என்ஆர் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இடையில கார் நிப்பாட்டி பார்க் பண்ணிவிட்டு நம்ம தொழுறதுக்கான இடம் இதெல்லாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க. அதெல்லாமே நமக்கு வசதியாக இருக்கும். நம்ம தொழுற டைமையும் மிஸ் பண்ணாமல் ட்ராவல் பண்ணுறப்ப தொழுதரலாம்.
ஸோ இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. மேலே ஃபுல்லாகவே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் அங்கே இருக்கிறது வந்து சூறா வந்து வச்சுருக்காங்க, அதாவது ப்ரேயர் ரூம் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷெல், அதாவது கேஸ் ஸ்டேஷன் வந்து வச்சுருக்காங்க, பெட்ரோல் ஸ்டேஷன். ஸோ இப்போ வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் ஃபில் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். நம்ம ஆல்ரெடி கேலேருந்து கிளம்புறப்பவே வந்து ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நான் பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணல, அப்படியே நாங்கள் கிளம்பி போக போகிறோம். இப்போ நம்ம வந்து ஜொஹோர் ரீச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இஸ்கந்தார் புத்ரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் ஜொஹோரில். அங்கே போயிட்டு தான் வந்து ஆட்டோ பாஸ் கார்டு வந்து எடுக்கணும். இந்த ஆட்டோ பாஸ் கார்டு எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம காரில் வந்து சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ராக போகிறோன்னா கண்டிப்பாக இந்த ஆட்டோ பாஸ் கார்டு வந்து நம்ம எடுத்தே ஆகணும். ஏன்னா சிங்கப்பூரில் நம்ம எங்கே உள்ளே போய் பார்க் பண்ணுறதா இருந்தாலும் இந்த கார்டை வச்சுட்டு தான் நம்ம வந்து எங்கேயா இருந்தாலும் பார்க் பண்ண முடியும். இதில் வந்து டாப்அப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக இந்த கார்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து ஜேபிலையும் எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த இஸ்கந்தார் புத்ரி இந்த இடத்துலையும் எடுக்கலாம். இங்கே எடுத்தோன்னா நம்ம துவாஸ் வழியாக வந்து சிங்கப்பூரில் என்ட்ரு ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜேபியில் எடுத்தோன்னா நம்ம வந்து உட்லாண்ட்ஸ் வழியாக வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். இந்த இஸ்கந்தார் புத்ரி பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து நியூ டெவலப்மெண்ட் தான். இங்கே ஃபுல்லாக அழகான வீடெல்லாம் வந்துருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போகிறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும். சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஐசிஏ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வந்து அதில் ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் அரைவல் கார்டு மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து நம்ம சரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தான் சிங்கப்பூருக்குள்ளே வந்து என்ட்ரு ஆக முடியும். இப்போ நம்ம வந்து ஜொஹோர் பார்டர் கிட்ட வந்து ரீச் பண்ணியாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ஜாமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே வந்து காலையில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது டெய்லியுமே வீக் டேஸ்லலாம் ரொம்ப ரொம்ப ஜாமாக இருக்குமா. இன்றைக்கி வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது வந்து துவாஸ் பார்டரில் தான் நம்ம இன்றைக்கி என்ட்ராக போகிறோம். இதே உட்லாண்ட்ஸ்னால் இன்னுமே வந்து ஜாமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து துவாஸ் வழியாக என்ட்ராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைக், அதுக்கப்புறம் கார், லாரி, பஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒன்றுத்துக்கும் லேன் வந்து வச்சுருக்குறாங்க. அந்தந்த லேனில் வந்து நம்ம நின்று போகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ கார் லேனில் தான் வந்து நின்றுருக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிற்கிறது வந்து மலேசியன் பார்டர் அப்படிங்கிறதுனால மலேசியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பெருசாக எதுவும் செக்கிங்லாம் இருக்காது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் அப்படிங்கிறதுனால என்னோடய பிஆர் மட்டும் வந்து செக் பண்ணுவாங்க. மற்றபடி இங்கே வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இங்கே போகிறதுக்கே எங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. சிங்கப்பூர் பார்டரில் தான் வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் தெரியல. அங்கே போயிட்டு பார்த்தா தான் தெரியும் இன்னும் வேறு ஏதாவது கேட்குறாங்களா அப்படின்னு. எனக்கு மட்டும் வந்து விசா எடுத்தாச்சு. விசா வந்து ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணி எடுத்து அங்கேருந்தே நமக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்குலாம் மலேசியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து சிங்கப்பூர் உள்ள என்ட்ராகிறதுக்கு வந்து விசா தேவையில்லை. இப்போ வந்து ஒரு வழியாக எதுவுமே பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து மலேசியன் பார்டர் வந்து க்ராஸ் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சிங்கப்பூர் பார்டர் தான் இப்போ நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய கேப்லாம் கிடையாது. ஒரு பிரிட்ஜு தான் நம்ம வந்து க்ராஸ் பண்ணி போக போகிறோம். பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் வந்து சிங்கப்பூர், இந்த பக்கம் வந்து மலேசியா. ஆல்ரெடி நான் வந்து ஜொஹோர் போன வீடியோலேயே வந்து நான் இதை சொல்லியிருந்தேன். லாஸ்ட் டைம் ஜொஹோர் வந்தப்போ அங்கேருந்தே வந்து நம்ம உட்லாண்ட்ஸ் பார்டர் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நான் வந்து சிங்கப்பூர் போக போகிறேன். லாஸ்ட்டாக வந்து 2018 வந்து போனது தான். அதுக்கப்புறம் கோவிட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியாகவே போனதுனால நம்ம வந்து சிங்கப்பூர் போகவே இல்லை. இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் வந்து நமக்கு போகிறதுக்கான சுச்சுவேஷன் அமையவே இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ போகிறது வந்து எனக்கே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரிட்ஜ் வந்துடும். பிரிட்ஜை க்ராஸ் பண்ணதுக்கப்புறமா சிங்கப்பூர் பார்டர் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த பிரிட்ஜில் வந்து இப்போ நம்ம ஏரியாச்சு. இந்த பிரிட்ஜை தாண்டி அந்த பக்கம் வந்து சிங்கப்பூர், இந்த பக்கம் வந்து மலேசியா. நடுவில் வந்து கடல் தெரியுது பாருங்கள். நல்லா சூப்பராகவே இருக்குது. காலையில் இந்த மாதிரி கிளம்பி போகிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதுவும் இத்தனை வருஷம் கழித்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சிங்கப்பூரில் இருக்காங்க. எல்லார் வீட்டுக்கும் வந்து போகணும்.
இப்போ நம்ம வந்து சிங்கப்பூர் பார்டர் கிட்ட வந்து ரீச் பண்ணியாச்சு. நம்ம கிட்ட போய் ரீச் பண்ணுறப்பவே வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து நம்மளை பார்த்து அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. என்னடா இது நம்மளை பார்த்து வராங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்தா, நம்ம வந்து இந்த வழியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து வேறு பக்கம் வந்து திருப்பி விட்டுட்டாங்க. அதாவது கார் லைனில் வந்து நம்ம போகக்கூடாதான், வேன்ஸ் இருக்கிற அந்த லைனில் தான் நம்ம போகணுமா. ஏன்னா நம்ம கார் வந்து கொஞ்சம் ஆல்ஃபாட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வந்து வேன் லைனில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திருப்பி அனுப்பி, நீங்கள் போய் யூட்டர்ன் பண்ணிவிட்டு வேன் லைனில் வந்து போங்க, வேன் பஸ் லாரிஸ்க்கெலாம் தனியாக ஒரு லைன் இருக்கும், அந்த லைனில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. யூஸ்வலாக துவாஸில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாம். ஆனால் உட்லாண்ட்ஸில் வந்து இந்த ரூல்ஸ் கிடையாது. நம்ம வந்து கார்லேயே வந்து போய்க்கலாம், கார் லைன்லேயே வந்து போய்க்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த லாரி பஸ் வேன் அந்த லைனில் தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். நம்மளை வந்து கார் லைன் இல்லாமல் இந்த மாதிரி பஸ் வேன்லாம் போகிற இந்த லைனில் திருப்பி விட்டதும் நல்லதாக தான் போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அதாவது எந்த ஒரு ஜாமும் கிடையாது. ஆனால் கார் லைனில் வந்து நிறைய ஜாமாக தான் இருந்துச்சு. ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை ரீச் பண்ணியாச்சு, இமிக்ரேஷன் வந்து ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து கேமரா எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறதுலாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, இங்கேயே அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த காருமே வரல பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து பஸ், அதுக்கப்புறம் வேன், லாரி அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் லாரிக்கு வந்து தனி லைனு, இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் லைனில் தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம். இமிக்ரேஷனில் வந்து கார்லேயே உட்காந்துட்டு நம்ம வந்து பாஸ்போர்ட் வந்து கொடுத்துடலாம். அவங்க இறங்கி வந்து நம்மளை வந்து பார்த்து செக் பண்ணிப்பாங்க, யார் பேர் சொல்லி கேட்டு செக் பண்ணிக்குவாங்க. மற்றபடி நம்மள்ட்ட வேறு எதுவுமே கேட்கவே இல்லை. இங்கே பஸ்ஸில் வரவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்லேருந்து இறங்கி இமிக்ரேஷன் உள்ளே போயிட்டு அதை க்ராஸ் பண்ணி வந்து திரும்ப பஸ்ஸில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் வந்து இங்கே சிங்கப்பூரில் வந்து பண்ணுறாங்க. ஸோ இங்கே பஸ்ஸில் வரவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து இறங்கி நின்றுட்டுருக்குறாங்க. அங்கே வந்து நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். அவங்கெல்லாம் வந்து பஸ்லேருந்து இறங்கி போயிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு இங்கே திரும்ப வந்து பஸ்ஸில் ஏறுறதுக்காக வந்து நின்றுட்டுருக்குறாங்க. இமிக்ரேஷன், கஸ்டம்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஃபோனே எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சிங்கப்பூர் உள்ளே வந்து என்ட்ராயாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சிங்கப்பூர் இமிக்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் மட்டும்தான் பார்த்தாங்க. என்னோடய விசாவோ இல்லை வந்து ஆன்லைனில் வந்து நம்ம அந்த ஆப்பில் வந்து இது பண்ணோம்ல, ஸ்கேன் பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் கூட செக் பண்ணவே இல்லை. நம்ம வந்து ஃப்ரெண்ட் கிட்ட வந்து கேட்டோம், இந்த மாதிரி எதுவுமே செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பாஸ்போர்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணாலே அவங்களுக்கு உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும், அதனால் வந்து அது விசா வந்து நம்ம உங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து சிங்கப்பூர் உள்ளே தான் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லாவே சூப்பராக இருக்குல்ல. ஃபுல்லாகவே வந்து பில்டிங்ஸாக தான் இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு போக போகிறோம். சிங்கப்பூர் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்து மலேசியா மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இன்னுமே க்ளீனாக சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் 10:45 வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். ஒரு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஏன்னா நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்ததுனால. ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து குக் பண்ணி வச்சுருக்குறாங்க. சிக்கன் ஃப்ரை வந்து இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரொம்ப 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 சூப்பராக இருக்குது, வாசமே சூப்பராக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட் போடுற பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி, தயிர் பச்சடி, அப்புறம் முட்டை, தால்ச்சா இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வந்து அங்கேருந்து வரப்போவே வந்து என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட பிரியாணி செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். ஏன்னா அவங்க போகிற பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நாங்களும் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். இந்த வீடியோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.